மார்க்கெட்டிங். ஆமாவா இல்லையா? இங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேருக்கு மார்க்கெட்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு சார்? இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எங்க அம்மா பெத்து வளர்த்ததே அதுதான் சார், நீ பச்சு வச்சு போய் மார்க்கெட்டிங் பண்ணு, ரியல் எஸ்டேட் தான் பண்ணும், அப்படியே வளர்த்தாங்க இல்ல? சரி, இப்படி சொல்லலாம். மார்க்கெட்டிங் எத்தனை பேருக்கு பிடிக்காது, ஆனா இப்ப பிடிச்சிருக்கு? முன்னாடி எனக்கு கூட மார்க்கெட்டிங் பிடிக்காது சார். ஏண்டா ஹிந்தியில் எதுவும் பேசணுமோ? ஒருத்தர் உண்மையை சொல்லுங்க, லேடிஸா இருந்தாலும், மார்க்கெட்டிங்கிறது எனக்கு முன்னாடி பிடிக்கல, ரிச் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கலாம். எத்தனை பேர்? என்ன ரைட். இப்போ வருது கொஞ்சம், நம்ம ஆளுங்களும் அப்படித்தான். இப்படி பார்ப்போம், அவன் தூக்கிட்டானா அப்போ கொஞ்சம் இன்னும் அப்போ இல்லை தைரியமா தூக்கம்னு முடிவாயிடுச்சு, தூக்கிடுங்களா, தூக்குவாங்க. இப்போ மார்க்கெட்டிங் எத்தனை பேர் பிடிக்காது? இப்போ பார் நம்ம பைபிள் எவ்வளோ எதுவும் நாளா சார் மார்க்கெட்டிங் பிடிக்கல. யாராவது கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா, அண்ணன் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு, சீக்கிரம் சொன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன், இல்லை 4 மணி வரைக்கும் பேசுவேன், சாப்பாடு கிடையாது. சொல்லுங்க, மார்க்கெட்டிங் பிடிக்காதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லுங்க, டக்குன்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. மார்க்கெட்டிங் சொல்லுங்க சார். பைக் வேணும், ரைட்டு. வேற? கஷ்டமான வேலை. கஷ்டம் முன்னாடி அப்படி நினைச்சீங்க, கஷ்டம். அப்புறம் வேற? டக்கு டக்குனு ரொம்ப அலையணும். வேற சார்? அசிங்க பண்ணணும். வேற? புரியல. பங்க்சுவாலிட்டி. வேற? புரியல. இப்ப சொல்லுங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. இல்லாட்டி லேப்டாப் வேணுமா? இல்லையா புது? ஏப்பா அப்படியாப்பா? நான் மார்க்கெட்டிங் பண்ணுமா? அப்படிலாம் இல்லையே. இப்போ லேப் உங்க லீடர் அப்படி சொல்லித்தாரோ? சரி, பரவாயில்ல. லேப்டாப். வேற? பொய் பேசணும். வேற? வெக்கமா இருக்கு. ஐயோ அப்பா பாவம், ஆனா உங்ககிட்ட வர நான் இப்ப வச்சிருந்தேன் உங்களை. வெக்கமா இருக்கு. வேற? நாய் பொழப்பு சொல்லுவாங்களா? என்ன சார் இங்கிலீஷ் பேசுமா? இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குமா? அப்படியா? அப்படியா? புதுசு புதுசா பிளான் பண்றாங்க. வேற? லக்காடி துறை என்ன? நான் எந்த ஒரு பாஷை இது புதுசா சொல்றதுல? சரி, ரைட்டு. இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிடிக்காததுக்கு காரணம் சொல்றோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்ப நிறைய பேர் கை தூக்கல, நிறைய பேர் மனசுக்குள்ள இருக்கு. என்னென்ன காரணங்கன்றது மனசுக்குள்ள இருக்கு. அசிங்க பண்ணணும், அவமானம் பண்ணணும், டைமுக்கு போடணும், ட்ரெஸ் முக்கியம் தானே. மார்க்கெட்டிங்கிறது ட்ரெஸ் கோடுன்றது முக்கியம், அதுவும் ஒரு காரணம். சார் இன் பண்ணிட்டு பெல்ட் எல்லாம் ஷூ எல்லாம் போட்டு போக சொல்லுவானுங்க சார். நான் ஜீன்ஸ் தான் சார் போடுவேன், டிஷர்ட் தான் போடுவேன், அதனால எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்காது. இது மாதிரி சொல்றவங்க இருக்கான். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கப்பா, இது வேற இருக்கா? அப்ப நானும் எங்கேயா போடுறது? 15 நிமிஷம் எனக்கு மார்க்கெட்டிங் தவிர வேற எதுவுமே தெரியாது. ஃபேஸ் வேல்யூ வேணா நான் எங்க போடுறது? ஏன்னா வெங்கடனா இந்த வாரியா கொஞ்சம் வெள்ளை அப்படின்னா படம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயத்துக்கு வருவோம், எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். எத்தனை பேருக்கு காதல் பிடிக்கும்? நம்ம தம்பி தான் ஃபர்ஸ்ட் தூக்கிடும், உடனே தூக்கிடும். எப்பா காதல் அன்பா கூட எடுத்துக்கலாம். எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க இங்க இருந்து கூட இருக்கீங்க? இப்போ மட்டும் கை தூக்கு சார். புரியல சார். லவ் எத்தனை பேர் பிடிக்கணும்? கை தூக்கல. எத்தனை பேர் லவ் மேரேஜ்? நிறைய கை வருது. அப்ப பிடிக்காம பண்ணிட்டாங்களோ? எத்தனை பேர் லவ் மேரேஜ்? எத்தனை பேர் லவ் மேரேஜ் இருக்காங்க? ஓகே, இப்படி கேட்கலாமா? எத்தனை பேருக்கு லவ்வே பிடிக்காது? அதுலயும் 2 பேர் கை தூக்குறாங்க. எப்படி போட்டாலும் கேட்டு போடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காதல் பிடிக்கும். கரெக்டா? லவ் மேரேஜ் ஆனவங்க கை தூக்குங்க. இன்னொரு தடவை கொஞ்சம் மூஞ்செல்லாம் கிடைத்துல மேடத்துக்குலாம் பெரிய அப்ளாஸ் கொடுங்க. ரைட். சரி, நீங்க லவ் பண்ணும்போது எப்போ மேடம் லவ் பண்ணீங்க? பரவாயில்ல, சொல்ல தப்பு கிடையாது. ஐயோ இப்போ மட்டும் ஏன் வைக்கப்படுறீங்க? சரி, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஏப்பா நீ என் தம்பி சொல்றா, நீ வந்து சொல்லிக்கிறியா? விட்டுருவோம். வேற? சார் நீங்க எப்போ சார் லவ் பண்ணீங்க? 10th படிக்கும்போது. சரி, வேற? பின்னாடி கை தூக்குன ஜென்ஸ் எங்க? எத்தனை வயசுல நீங்க காதல் பண்ணீங்க?
18. அவங்க உங்க வீடு எங்க சார்? அவங்க வீடு எங்க சார்? சார் யார் சொன்னவங்க கொஞ்சம் ஏன் சார் இல்லைங்க? பக்கத்து தெரு. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? இது ஒரு பெருமை வேற. நீங்க 8ஆம் கிளாஸா? என்னோட கம்மி தான் 7ஆம் கிளாஸா? நான் என்னோட கம்மி பிகாம்னு சொன்னேன்னு பார்த்தா என்னோட கம்மி 7ஆம் கிளாஸ். சரி, ஸோ லவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எத்தனை பேர் பக்கத்து ஊர் சார்? ரொம்ப தூரம் சார் அவங்க வீடு, வசதியில் கொஞ்சம் ஜாஸ்தி சார் அவங்க. அப்படி யாரும் இருக்கீங்களா லவ் பண்ணவங்க? இருக்கீங்களா இல்லையா? நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் இதுதானே, கேள்வி கேட்டால் பதில் சொல்றதே கிடையாது. சரி, லவ் பண்ணது எல்லாத்துக்கும் பிடிக்கும். லவ் பண்ணும்போது அசிங்கம் பார்க்க மாட்டோமா? மார்க்கெட்டிங்னா அசிங்கம் பார்ப்போமா? அசிங்கமா சார்? காரி துப்புவா, பின்னாடியே போவோமா இல்லையா? போவோமா இல்லையா? நம்ம வீடு அடையாறுல இருக்கும், அவ வீடு திருவெற்றியூர் இருக்கும். அழைச்சலாம் மார்க்கெட்டிங்னா. அப்போ இன்னைக்குமா யாரோ சொன்னாங்க மார்க்கெட்டிங்னா பைக் வேணுமா? லவ் பண்றதுக்கு பைக் இல்லாத எந்த பையனும் இப்ப திரும்பி பார்க்கறதே இல்லை. தெரியுமா தெரியாதா? எந்த பையனும் திரும்பி பார்க்கறது கிடையாது. அதில் இப்போ பைக் செஞ்சு அனுப்புறானுங்க. ஃபேக்டரியில பாதி செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு, பாதி தான் இருக்கு, பின்னாடி இவ்வளவு தூரம் இருக்கு. அந்த புள்ள காலத்துக்கு இவன் தோல்ல போட்டுக்கலாம் போட்டு அது போதும். 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு. பைக் இல்லாமல் லவ் பண்ண முடியுமா? வேற என்ன சொன்னீங்க? அலையணும், நாய் பொழப்பு. அப்போ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலும் போகணும் பின்னாடியே, காலேஜுக்கு போனாலும் பின்னாடியே போகணும், ஷாப்பிங் போனாலும் பின்னாடியே போகணும். இது என்ன பொழப்பு சார்? அப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பொய் சொல்லணுமா மார்க்கெட்டிங்னா? லவ் பண்ணும்போது என்ன சொல்ற? இந்த உலகத்திலே நீ தாண்டி அழகி. பொய் இல்லையா அது? எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க. ட்ரெஸ் கோடு மார்க்கெட்டிங்னா ட்ரெஸ் கோடு வேணுமா? லவ் பண்ணும்போது என்ன பக்கி மாதிரியா போய் நிற்போம்? காலை 6 மணிக்கு வச்சு 3 வாரி பல் வளர்க்குவான். சோப்பு தேஞ்சு வேணும் குளிப்பான். அப்படி இன்மணி பவுடர் போட்டு ஃபேஸ் வேல்யூ எவன சொன்னான்? ஃபேஸ் வேல்யூ பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப சொல்லுங்க மார்க்கெட்டிங் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு? அப்போ நம்மளுக்கு ஒண்ணு தேவை, நம்மளுக்கு ஒரு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முழுமையா நம்ம ஒப்படைச்சுக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு தேவை இல்லை, அது யாரோடது? அது அவர் சம்பாதிச்சாருப்பா. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டேலண்ட் வராது. எல்லாத்துக்கும் அடுத்தவனோட விஷயம்னா நம்பிக்கை ஜாஸ்தி, நமக்குன்னா நம்பிக்கை கம்மி. ஐயோ என்னால முடியாது. இப்போ எந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்க சார்? எது கொஞ்சம் மேலே யோசிப்பாரு, அது அப்படியே விழுதான். கொஞ்சம் யோசிப்பார். அடுத்தவனுக்கு ஓபராய் ஹோட்டல்ல நம்பிக்கை. அதே மாதிரிதான் நம்ம செய்யற தொழில நமக்கு நம்பிக்கை வேணும், நம்மளுக்கு பிடித்தமான வேணும். இன்னைக்கு எங்க பேசிக்கிறோம்? இன்னைக்கு மக்கள் எங்க பேசிக்கிறோம்? நிறைய பேர் சொன்னாங்க மழையில நல்லா. ஆமா கண்டிப்பா 3 நாள் இருந்தேன் சார், வீட்டில் கரண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சார். முதல்ல எங்க அப்பா இருக்கும்போது ஒரு டேபிள் இருக்கும் சார், அந்த டேபிள் மேல ஒரு டெலிஃபோன் டைரக்ட் இருக்கும், அது மேல ஒரு போன் இருக்கும், வால் கிளாக் இருக்கும், டார்ச் லைட் இருக்கும், கால்குலேட்டர் இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் சுருக்கி இதை கொண்டு வந்துட்டான். என் வீட்டில் சத்தியமாக டார்ச் இல்லை சார். ஏன்னா செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோன் ஒன்றும் கிடையாது. போய் கேண்டில் வாங்கிட்டு வந்தது தான். ஃபோனு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பழைய காலத்துக்கு போனது மாதிரி இருந்தது. ஆனால் சந்தோஷமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. என் பிள்ளைங்க கூட நைட்டு 2 மணி வரைக்கும் தாய் பாஸ்லாம் விளாண்டோம். தாய் பாஸு பல்லாங்குழிலாம் வாங்கணும், சந்தோஷமா இருந்தது. மறுநாள் கரண்ட் வந்தோன்னே என் சின்ன பொண்ணு சொன்னான், இப்போ அம்மா நீ செல்ல எடுத்துட்டு அப்படி போ, அப்பா நீ செல்ல எடுத்துட்டு இப்படி போ. இதுதான் வாழ்க்கை. நம்ம பகிர்ந்துக்கிறதே மாட்டோம். முதல்லாம் ஏதாவது ஒரு தெருவில் போனா ஒரு சத்தம் கேட்கும், பேசிக்கிற சத்தம், அரட்டை அடிக்கிற சத்தம், கைத்தட்டுற சத்தம், அட்லீஸ்ட் மாமியார் சண்டையாவது சத்தம் கேட்கும். ஆமா இல்லையா? இன்னைக்கு மாமியார் மருமகளும் வாட்ஸ்அப்ல சண்டை போட்டுக்கிறாளுங்க. காலம் அப்படி மாறி போச்சு. டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு என்ன பேசிக்கிறோம்? எப்பா காப்பி வரேன், இந்த சத்தம் தான் கேட்குது. நம்ம டைனிங் டேபிள் ரெஸ்டாரண்ட் மாதிரி, காஃபி ஷாப் மாதிரி வந்தோமா, அவனுக்கு தயார் சாப்பிட்டு
என்ன சத்தம் கேட்குது? இப்போ ஒரு சத்தமும் கிடையாது, பல்லுலக சத்தம், அந்த சத்தம் தான் கேட்கும். யாரும் பேசுகிறது. அவங்க ஒரு செல்போனை, மனைவி ஒரு செல்போன், குழந்தைங்க ஒரு செல்போனில் கேம்ஸு. என்ன பேசிக்கிறோம்? முதல்ல சந்தோஷமா தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோம். நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு டிவின்னு ஒன்று வந்துச்சு, முடிஞ்சு போச்சா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கள் ஊர்லேருந்து சித்தப்பா அத்தையெல்லாம் வருவாங்க திருநெல்வேலியிலேருந்து, வந்து இங்கே வந்து சாமம் பாப்பா கை தட்டிட்டு போவாங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு. பகிர்ந்தது கிடையாது. இன்னைக்கு செல்போன் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வந்து நல்ல விஷயம் தான், ஆனால் அது எப்படி பயன்படுத்தும்? இன்னைக்கு எல்லா பசங்கள்கிட்டையும் இந்த வெத்தலையில மை போட்ட மாதிரியே தான் நடக்கிறாங்க. இப்படியே நான் முந்தானே ஒரு பொண்ணு இப்படியே ஆன்சரி வச்சுட்டு